எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகி முருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் வந்து முருக நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை குறிப்பிடும் போது முருகனுக்கும் அடியேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் மிக எளிய நாயனார். எளிய நாயனாராக இருந்தும் கூட அவர் வந்து மிக உயர்ந்த நாயன்மார் வரிசையில் இடம்பெற்றிருக்கார். அதனால நீங்க வந்து எல்லாத்துலேயும் எல்லாம் நிறைய இருந்து சுவாமிக்கு செய்தாதான் நாயன்மார் வரிசையில் இடம்பெற முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாற்றி காமிச்சது முருக நாயனார் தான். இவர் வந்து திருப்புகழூர் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர். அந்தணன் மரபிலே தோன்றியவர். இவர் சிறு வயதிலிருந்தே அந்த சுவாமிக்கு செல்கிறவர்கள் பார்த்து பார்த்து அந்த அவங்க பூக்களை வந்து என்ன பண்ணுறது, மாலையை தொடுத்து வணங்குறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்கும் அந்த சிறு வயதிலே அந்த எண்ணம் வந்துருக்கு. சுவாமிக்கு வந்து பூக்களை பார்க்குற அந்த ஆசை வந்து இவர் தன் தோட்டத்தில் பூக்கின்ற பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு போய் சுவாமிக்கு போய் சாத்தி அழகு பார்ப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர வளர ஒரு இளமை காலத்துல, அவருடைய இளமை காலத்துல ஒரு சிவ பழமாவே மாறிடுறாரு. பூக்கள்லாம் கிடைக்கிற பூக்களை கொண்டு போய் இது பண்ற மாதிரிலாம் இல்லை, தேடி தேடி பூக்களை பறிப்பார். கொடியில் பூக்கின்ற பூக்கள், செடியில பூக்கின்ற பூக்கள், நீரில் பூக்கின்ற பூக்கள், மரத்திலே பூக்கின்ற பூக்கள்னு எல்லாத்தையும் தேடி தேடி பறித்து அதை வந்து எப்படி தொடுத்தால் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா மாலையா தொடுத்து அதுல ஒரு முள்ளு கூட இல்லாம ஒரு காம்பு கூட கரெக்டா அது சுவாமிக்கு போடும்போது அந்த சுவாமிக்கு குத்தக்கூடாதான். அது மாதிரி பார்த்து பார்த்து அவர் மாலையை தொடுத்து கொண்டு போய் அந்த சுவாமிக்கு போய் சாத்தாரு. இதை அவர் தொடர்ந்து செய்திருக்கார். சின்ன பிள்ளையிலேருந்து அவர் செய்தது. அது சின்ன பிள்ளையில எப்படி அந்த சுவாமி பக்தி வருதுன்னா அந்த ஜென்மாந்திர தொடர்பும்பாங்க. முன் ஜென்மத்தில் அவருக்கு அந்த சுவாமி மேல பக்தி இருந்து அவர் தரிசனம் பண்ணியிருந்திருக்கலாம். அதோட தொடர்பு அந்த சின்ன பிள்ளையிலே அவருக்கு வந்துடுது. இவர் வந்து தொடர்ந்து மாலையை தொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதோட பலன் என்னன்னா அவர் வந்து ஒரு திருமடம் கட்டுவதற்கு அந்த எம்பெருமான் அருள் புரிகிறார். அந்த ஊர்ல வந்து தங்குவதற்கு அடியார்கள் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு அன்னம்பாளி படுத்துலாம் இடம் இல்லாமல் இருக்கு. இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு திருமடத்தை ஒன்று எடுக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அடியார்கள் எல்லாம் வந்து இழைப்பாடுறாங்க. அடியார்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் இவர் கைங்கரியம் செய்துட்டு இருக்காரு. அவருடைய இது பாருங்க, அங்க திருஞான சம்பந்தரும் வர்றாரு, திருநாவுக்கரசரும் அந்த மடத்துக்கு வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு கைங்கரியம் செய்யற பலனும் இவருக்கு கிடைச்சிருக்கு. திருஞான சம்பந்தருடன் வந்து பாத்தீங்கன்னா நட்பும் ஏற்படுது. அவர் எந்த அளவுக்கு நட்புன்னா திருஞான சம்பந்தருடைய திருமணத்திற்கு இவருக்கு அழைப்பு விடுக்கிறார் முருகநாயனார். இவரும் போய் அந்த திருமணத்துக்கு செல்வதற்கு தயாராகிறார். திருமணத்துக்கு செல்வதற்கு முன்பு வந்து அந்த எம்பெருமான்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன மாதிரி விண்ணப்பம்னா, உன் திருவடியை நான் சென்று அடைவதற்கு திருஞான சம்பந்தர் வந்து எனக்கு அவருடைய மூலமா உன் திருவடியை அடைவதற்கு எனக்கு வந்து நீ வந்து அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த எண்ணம் தோன்றுகிறது. நாங்க போனேன்னா ஏதோ ஒரு வகையில நான் உன்னோட திருவடியை வந்து அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்து எழுந்தருளி இருக்குது. அதனால நான் வந்து திருமணத்துக்கு மிகவும் சந்தோஷமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான்ட்டையும் ஆசிரம் வாங்கிட்டு இந்த திருமணத்திற்கு போறாரு. அங்க போய் திருமண வேலைகள் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். எல்லா வேலையும் இவர் எடுத்து செய்யறாரு. செய்து முடிச்சோன்னே அந்த திருமணமும் அழகா நிறைவு பெற்று முடிஞ்சோன்னா அந்த இடத்துலயே அந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா ஒரு சிவ ஜோதியை அங்க எழுந்தருள் செய்கிறார். அந்த சிவ ஜோதியில வந்து எல்லாரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் அதுல போய் போகலாம். அந்த சிவ ஜோதியில நீங்க போனீங்கன்னா நீங்க நேரா கைலாயத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொன்னோன்னு இவர் நம்மளை கூப்பிடுவாரா அப்படின்னு இந்த முருகன் நாயனார் வந்து தயங்கி நிக்கிறாரு. ஒரு ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு. இன்னொன்னு, இத்தனை காலமாக பூக்கைங்கரியம் செய்தீங்கல்ல, எதுக்கு போய் ஒதுங்கி நிற்கிறீங்க, வந்து இந்த ஜோதியில் கலந்து கைலையில் சேர கடவுள்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர். அவரோட வாக்கை கேட்ட உடனே வேகமா வந்து அந்த ஜோதியில கலந்தார் முருகநாயனார். அவருடைய நினைச்சிட்டு வந்த எண்ணம் நிறைவேறிட்டு அந்த இடத்துல. அவர் அந்த இதுல கலந்த உடனே அவர் வந்து நேராக கைலையில போய் சேர்ந்துடுறாரு. நீங்கள்லாம் நினைக்கலாம், ஒரு சின்ன ஒரு பூக்களை தானே போட்டு இது பண்ணாங்க, அதுக்கே வந்து
கைலாயத்திற்கு எம்பெருமான் அடி போய் சேர்றதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு. இவர் ஒரு துன்பமும் படாமலே ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப அல்லல் பட்டு அதுக்கப்புறம் அந்த அருள் புரிந்து அதுக்கப்புறம் தானே நாயன்மார் வரிசையில் இடம் வருவாங்க. அது மாதிரிதான் இவ்வளவு வரலாறு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஆனாய நாயனாரும் இப்போ முருகநாயனாருடைய வரலாறுன்னு பார்த்தோம்னா, ஆனாய நாயனார் என்ன பண்ணாரு, புல்லாங்குழல் இசைத்து அந்த இசையை கேட்டு மயங்கி அவர் அழைச்சிட்டு போனார். இவர் பூக்கள் மாலையை தொடுத்து சுவாமிக்கு போட்டதுக்கே அவர். அது மாதிரி பக்தி நம்ம எப்படி அவருக்கு கொடுக்குறோங்கிறது தான் அந்த இடத்துல பாக்குறாரே தவிர இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்லாம் கிடையாது. ஒரு வரலாறும் ஒரு விதமாக இருக்கும். நீங்க இப்படிதான் நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நம்ம எம்பெருமான அடையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவருடைய வரலாறு அதற்கு எடுத்துக்காட்டு. திருச்சிற்றம்பலம்.